இந்த சோப்ப வச்சு நீங்க குளிச்சீங்கன்னா, இந்த சோப் கிருமிய கொல்லும். ஆனா, அதே சோப்ல கிருமியும் வாழும். அதனால நீங்க இனிமே ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே இன்னைக்கு விக்டிம்ஸ் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் தான். ஒரு காலத்தில அட்வர்டைசிங் ஸ்டார்ட் ஆகும்போது, என் ப்ராடக்ட் ஒருத்தங்க வாங்கணும் அப்டின்னா, அதுக்கு ஹெல்ப் பண்ற மாரி ஆட் எடுப்பாங்க. ஸோ, அந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் பத்தி பேசுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எப்டின்னா, இந்த நிறம், திடம், மனம் இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. இதுவே கொஞ்சம் டர்ன் ஆயி, உன் ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லாத. அத யூஸ் பண்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ பத்தி சொல்லு அப்டின்னு ஒரு ஆட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, இந்த கிரீம் போட்டீங்க அப்டின்னா, ஹாய் ஹேண்ட்சம், ஹாய் ஹேண்ட்சம்னு எல்லாரும் உங்க பின்னாடி வருவாங்க அப்டிங்கிறது. இத தாண்டி 3 லெவல் டெவலப் ஆகும்போது, ஆஸ்பிரேஷனல் ஆட்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்டின்னு முடிவு பண்ணாங்க. இந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்க குடிச்சீங்கன்னா, பிளேயர் மாரி நீங்களும் ஃபீல் பண்ணலாம். இந்த மாரி ஒரு 10, 15 ஆட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு போற ஆட் ஸ்ட்ராட்டஜி வாட் ஆர் யூ கில்லிங்? இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றேன் அப்டின்னா, அதுக்கு ஆல்ரெடி காம்படிஷன் இருக்காங்க. ஸோ என்னோட ப்ராடக்ட் தனிச்சு நிக்கணும் அப்டின்னா, எய்தர் நான் இன்னொரு ப்ராடக்ட்ட கொல்லணும். இல்ல நீங்க எப்பவும் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வொர்க் ஃப்ளோவ அது கொல்லணும். இன்னைக்கு இது எங்க போய் நிக்குதுன்னா, துபாய்ல ரியல் எஸ்டேட் விக்கிறதுக்காக இந்தியாலாம் ஒரு கண்ட்ரியா? இங்கலாம் மனுஷன் வாழ்வானா? அப்டின்னு சொல்லி இந்தியால வாழ்றத குறை சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆக சேனல் நேம ஒரு வாட்டி படிங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.